வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். 47வது தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டி 47வது ஆண்டு 2026 தேசிய இந்திய பேட்மிண்டன் போட்டி பேரா பேட்மிண்டன் ஸ்டேடியத்தில் இவ்வாண்டு மே 1 தொடங்கி 3 தேதி வரை நடைபெறவுள்ளது என பேரா மாநில இந்திய பூப்பந்து சங்கத்தின் தலைவர் லோகநாதன் கூறினார். வணக்கம், என் பேர் என் லோகநாதன் நாகப்பன். நான் இந்த பேரா பூப்பந்து மன்றத்தின் தலைவராக இருக்கின்றேன். இந்த மன்றம் கடந்த 47 ஆண்டுகளாக இந்த தேசிய ரீதியிலான பூப்பந்து போட்டியை நாங்கள் வருடாந்தோறும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்வோம். இந்த வருஷமும் நாங்கள் செய்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் செய்கிறது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி மே, ஒரு பப்ளிக் ஹாலிடே. அந்த 3 நாட்களில் மே மாதம் நாங்கள் இந்த வருடம் அந்த போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போட்டி பேராக் பேட்மிண்டன் ஸ்டேடியம், பேராக்லே பெரிய அந்த இது மண்டபம், அந்த மண்டபத்தில் தான் அரங்கத்தில் தான் அந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். ஏன் அவ்வளோ பெருசுன்னு நம்ம பார்த்தோம்னா, வருடந்தோறும் 700லேருந்து 800 விளையாட்டாளர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. போன வருடமும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் ஏற்பாடு செய்கிறது தேசிய ரீதியிலான ஒரு போட்டியாக இருக்கிறதுனால எல்லா மாநிலத்திலிருந்தும் பங்கேற்று வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட போட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 பிரிவாக நாங்கள் நடத்துகிறோம். அதில் அண்டர் 8லேருந்து முதியோர்கள் 70 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க வரைக்கும் 24 பிரிவில் நாங்கள் இந்த போட்டியை நடத்துகிறோம். 24 பிரிவுகளுக்கு மொத்தம் 30,000 ரொக்க பரிசுகள் காத்துள்ளது. கடந்த 46வது ஆண்டு நடைபெற்ற போட்டியில் ஜொஹூரில் இருந்த பர்லீஸ் வரை 750க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர். உலக தரவரிசையில் 2வது இடத்திலுள்ள தீனா 26 வயசு 2008 ஏப்போவில் நடந்த 12 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டிகள் சாம்பியன் ஆவர். பேராக் மாநிலம் ஸ்டேட் டீமில் இப்போ 9 இந்தியர்கள் இருக்கிறாங்க. அந்த 9 இந்தியர்களில் இன்னொருத்தவங்க நேஷ்னலுக்கு BAMK போன வருஷம் அவங்கள பேட்மிண்டன் அசோசியேஷன் மலேசியா அவங்களை கூப்பிட்டு அந்த அந்த பிள்ளை அண்டர் 15ல் பவானியா ஆறுமுகம்ன்றவங்க இன்றைக்கு BAMல ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அவங்களும் தீனா கிளச்சனா இவங்க மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் பல போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க தான். எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பெற்றோர்கள் இப்போ இந்த மாதிரி இல்லை. பெற்றோர்கள் இண்டிவிஜுவல் ட்ரைனிங், ஸ்பெஷல் ட்ரைனிங், அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்ல ஒரு சிறந்த நிலையில் அவங்களோட அந்த லெவலில் மேலே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியின் மூலம் நம்ம இந்தியர்களோட நிலைமை இந்த நாட்டில் இப்போ இன்றைக்கி தீனா விளையாடுறது, தீனாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இந்தியர்களுக்கும் இந்த நாட்டில் ஒரு பெரிய பெருமை. ஏன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியர்கள் மலேசியாவில் நீங்கள் எதுலேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப கடினம். எல்லாம் அந்த லெவலில் நம்ம பேரா இந்திய பூப்பந்து மன்றம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஒன்று, உங்களால் மக்களாகிய நீங்கள் முடிந்த அளவில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் நல்ல ஒரு பொருளாதார ஒரு உதவிகளும் நீங்கள் எங்களுக்கு அளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் இந்த பிள்ளைங்களை இன்னும் சிறந்த நிலை, இன்னும் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த வெற்றிக்கு காரணமே என்னோட குழு, என்னோட கமிட்டி மெம்பர்ஸ். எங்களுக்கு 25 கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க பணி கொடுத்துருக்குறோம். அவங்கவுங்க சிறப்பாக செய்கிறாங்க. இன்றைக்கி பேரா பேட்மிண்டன் அசோசியேஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இல்லை ஸ்டேட் லெவல்லையே வந்து இன்றைக்கி டத்தோ செல்வராஜான்னு அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அவர் நம்மளோட பூப்பந்து மன்றத்தில் துணைத் தலைவர். அடுத்து வந்து செக்ரட்டரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நம்மளோட இதில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. பேரா இந்தியனில் இந்த ஸ்டேட்டோட செக்ரட்டரி, ஸ்டேட்டோட ட்ரெஷரர் நாகலிங்கமும் நம்மளோட இது தான். ரவீந்தர் செக்ரட்டரி, இன்னொரு செகு ரவீந்தர் அவரும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. அப்போ இந்தியர்கள் வந்து பேரா லெவலில் ஸ்டேட்டில் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க. தேசிய வீரர்களான லெச்சனா கிசோனா ஆகிய எங்கள் முந்தைய கால சாம்பியன்கள். கடந்த ஆண்டு எங்கள் 15 வயதிற்குட்பட்ட பெண்கள் சாம்பியன் ஈப்போவை சேர்ந்த பாவனி ஆறுமுகம் தற்போது BAMல் தேர்ந்தெடுக்கப்பட்டு கேலில் முழு பயிற்சியில் உள்ளார் எனவும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.